ஓம் நம சிவாய. உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். எல்லோரும் நலமாக இருக்கிறீர்கள் நினைக்கின்றேன். எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று இல்லாமல் இறைவனை பிரார்த்தித்தவனாக வளமை போன்ற ஒரு குரலை காணொலி வடிவிலே பதிவிட்டு வருகின்றேன். அந்த வகையில் இன்று நாங்கள் காண்க இருக்கின்ற குரல் 1330 குரலிலே 345வது குரலாக அமையிருக்கின்றது. நல்லொரு குரலாகவும் நல்லொரு உரைகளாகவும் அமைந்திருக்கின்றது. முதலில் நாங்கள் குரலை காண்போமாக இருந்தால், மற்றும் தொடர்பார் இவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை. மற்றும் தொடர்பார் இவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை என்பதாக அமைந்திருக்கின்றது. இதற்கான முதலாவது உரையை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், பிறவி துன்பத்தை போக்க முயல்கின்றவர்களுக்கு உடம்பு மிகையான பொருள், ஆகையால் அதற்கு மேல்வேறு தொடர்பு கொள்வது ஏனோ. எங்களுடைய பிறவியிலே நாங்கள் எங்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக நாங்கள் எல்லாத்தையும் துறந்து விடுகின்றோம், துறவரம் பூண்டுகின்றோம். அவ்வாறு பூண்டுகின்ற எங்களுக்கு எங்களுடைய உடம்பே எங்களுக்கு மிகையானதாக அதிகமானதாக இருக்கும். இவ்வாறு இருக்கையில் நாங்கள் இன்னொருவர் மீதோ இன்னொரு பொருள் மீதோ பற்றுக்கொள்வது ஏனோ என்பதாகத்தான் முதலாவது உரை அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் கலைஞர் அவர்களும் மற்றும் தொடர்பார் எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை என்ற குரலுக்காக ஒரு உரையை தந்திருக்கின்றார்கள். அந்த உரையை பார்ப்போமாக இருந்தால், பிறந்ததால் ஏற்படும் துன்பத்தை போக்க முயல்கின்ற துறவிகளுக்கு அவர்களின் உடம்பே மிகையான ஒன்றாக இருக்கும்போது அதற்கு மேலும் வேறு தொடர்பு கொள்வது எதற்காக? என்னுடைய பிறப்பிலே வருகின்ற துன்பத்தை போக்குவதற்காக நாங்கள் துறவரம் எல்லாத்தையும் துறந்துவிட்டு துறவரம் பூண்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற எங்களுக்கு எங்களுடைய உடம்பே மிகையானதாக இருக்கும்போது நாங்கள் இன்னொரு பொருள் மீதோ இன்னொரு சொத்தின் மீதோ இன்னொருவர் மீதோ பற்றுக்கொள்வது எதற்காக என்பதாகத்தான் கலைஞருடைய உரையும் அமைந்திருக்கின்றது. அதே போன்றுதான் சாலமன் பாப்பையா அவர்களும் மற்றும் தொடர்பார் இவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை என்ற குரலுக்காக அழகான ஒரு உரையை தந்திருக்கிறார்கள். அதை பார்ப்போமாக இருந்தால், இனியும் பிறப்பது கூடாது என்று பிறப்பையே அறுக்க முயல்கின்றவர்களுக்கு அவரது உடம்பே அதிகமாக இருக்குமா? நிலைமை இப்படி இருக்க உடம்பிற்கு மேலான சுமை எதற்கு? அழகான ஒரு உரையாக இருந்திருக்கின்றது. இனியும் பிறப்பது கூடாது என்று பிறப்பையே அறுக்க முயல்கின்றவருக்கு அவரது உடம்பே அதிகமாக இருக்குமா? இந்த நிலைமை இவ்வாறு இருக்க உடம்பிற்கு மேலான சுமை எதற்கு என்பதாக சாலமன் பாப்பையருடைய அமைந்திருக்கிறார். அவர்களுடைய பிறவி பாவங்களை, எங்களுக்கு பிறவி துன்பங்களை நாங்கள் இல்லாதொழிப்பதற்காக நாங்கள் எல்லாத்தையும் துறந்துவிட்டு துறவரம் பூண்டுவோம். இவ்வாறு இருக்கின்ற எங்களுக்கு எங்களுடைய உடம்பே எங்களுக்கு அதிகமானதாக சுமையாக இருக்கும் பொழுது, நாங்கள் எங்களுக்கு சுமையாக இருக்கும் பொழுது இன்னொரு பொருள் மீதோ இன்னொருவர் மீதோ இன்னொரு பொருள் மீதோ நாங்கள் பற்றுக்கொள்வது எதற்காக? அதாவது அதற்கான சுமையை நாங்கள் ஏன் சுமக்க வேண்டும்? அவ்வாறான சுமைகள் மீது நாங்கள் ஏன் ஆசை கொள்ள வேண்டும் என்பதாகத்தான் சாலமன் பாப்பையனோட உரையும் அமைந்திருக்கின்றது. உண்மையில் இன்றைய குரலுக்கான 3 உரைகளையும் நாங்கள் பார்த்த மட்டிலே எங்களுடைய பிறவி துன்பங்களை, எங்களுடைய பிறவி பயனை, எங்களுடைய பிறவியிலே நாங்கள் இருக்கின்ற கஷ்டங்களை நாங்கள் இல்லாதொழிப்பதற்காக எல்லாத்தையும் துறந்து விட்டு நாங்கள் துறவரம் பூண்கின்றோம். அவ்வாறு துறவரம் பூண்கின்ற எங்களுக்கு எங்களுடைய உடம்பே எங்களுடைய சரீரமே எங்களுக்கு அதிக சுமையாக இருக்கும், அதுவே ஒரு பாரமாக இருக்கும். அவ்வாறு இருக்கின்ற நாங்கள் இன்னொரு பொருள் மீதோ இன்னொருவர் மீதோ நாங்கள் பற்றுக்கொள்வது, இன்னொருவரை நாங்கள் சுமப்பது எதற்காக என்பதாகத்தான் அமைந்திருக்கின்றது. நல்லொரு உரைகளாகவும் நல்லொரு குரலாகவும் அமைந்திருக்கின்றது. மற்றும் தொடர்பார் எவன்கொல் பிறப்பறுக்கல் உற்றார்க்கு உடம்பு மிகை. எல்லோருக்குள்ளும் இந்த குரலை வாங்கி நாங்கள் பற்றற்றவர்களாக நாங்கள் இருக்க வேண்டுமாக இருந்தால் எவ்வாறானவர்களை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை இந்த குரல் எங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கின்றது. நல்லொரு குரலாக அமைந்திருக்கிறது. அடுத்த குரலை சந்திக்கலாம். ஓம் நம சிவாய. நன்றி, வணக்கம்.